டியூஸ்டே மார்னிங் அடை தோசை போட்டுட்டு மல்லிக்கீரை, பெரிய வெங்காயம், கொஞ்சமாட்டு தேங்காய் வச்சு சட்னியும் செய்தாச்சுது. இப்போ இங்கே தேங்காய் ரொம்ப காஸ்ட்லி இல்லை, அதனால் கூடுதலும் வெங்காயத்தை சேர்த்து சட்னிலாம் பண்ணுறது. அடை தோசைக்கு முருங்கைக்கீரை இல்லை, அதனால் மல்லிக்கீரை வெட்டி போட்டு தோசையும் செய்தாச்சுது. இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் வீட்டில் செய்தாச்சுன்னு வைங்களேன், பிள்ளைங்க இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே அப்படி ஆட்டோமேட்டிக்காட்டு சாப்பிட்ருவாங்க. முட்டைக்கோஸு, கேரட், பீன்ஸ், ஸ்ப்ரிங் ஆனியன் எல்லாம் போட்டு இந்த ஃப்ரைட் ரைஸ். ஈவினிங் அப்படியே ஒரு டீயும் குடிச்சிட்டு டியூஸ்டேயில் அதனால் கோவிலுக்கும் போயாச்சுது. கோவிலில் உங்களுக்கு பிரசாதம் தருவாங்கள்ல, இங்கே நாங்கள் அதை நேர்ச்சை அப்படின்னு சொல்லுவோம். இங்கே கூடுதலும் பன் தருவாங்க, சில டைமில் கேக்கும் தருவாங்க. இன்றைக்கி ப்ரௌனியும் பன்னும் கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாட்டு இருந்துச்சு அந்த ப்ரௌனி. அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படி வீட்டுக்கு வந்தாச்சுது. வீட்டில் இன்றைக்கி ஆக்சுவலாட்டு ஏதாவது சாப்பிடணும் போல் இருந்துச்சு, கொஞ்சம் எரிப்பாட்டு. அதனால் நூடுல்ஸ் போட்டு அப்படியே சாப்பிட்டாச்சுது. இது ஆட்டா வீட் இருக்குல்ல அது. அப்புறம் கடவுளே எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு தூங்கியாச்சுது.